Hi friends, welcome to VividTech. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து சிஸ்டம் சவுண்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா இல்லாட்டி டிசேபிள் ஆகிருச்சா? ஸோ திரும்பவுமே வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் சிஸ்டம் சவுண்டை வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபு தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது சிஸ்டம் சவுண்ட் வந்து ஒர்க் ஆகலையா இல்லை சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ உங்கள் இஷ்யூவுக்கு ஏற்ற மாதிரி இதே ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா சிஸ்டம் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து உங்கள் மொபைலில் வந்து சிஸ்டம் சவுண்ட் வந்து கம்மியாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் இந்த இடத்துல வந்து சிஸ்டம் சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா இருந்துச்சுன்னா சவுண்ட் வந்து ஃபுல்லாக கம்மியாக இருக்கும் போது தான் டிசேபிள் ஆகி ஏற்பட்டிருக்கும். திரும்பவும் நீங்கள் வந்து இந்த சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களால் சிஸ்டம் சவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட சிஸ்டம் சவுண்ட் தீமை சேஞ்ச் பண்ணாலுமே உங்களால் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட உங்கள் நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிஸ்டம் சவுண்ட் சம்மந்தமாக. ஸோ அதையுமே வந்து உங்கள் தேவைக்கேற்ப வந்து சேஞ்ச் பண்ணி சிஸ்டம் சவுண்ட் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி உங்கள் மொபைலில் சிஸ்டம் சவுண்ட் ஒர்க் ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ணுங்கள். அதோட வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணியுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்கள் மொபைலை ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட உங்கள் மொபைலில் ஏதாவது சவுண்ட் இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா ஆட்டோவாகவே அது சால்வ் ஆகி அந்த ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.